அவங்களுக்கு அதை எதை பத்தியும் கவலை இல்லை. கொள்ளடிக்கணும், கொள்ளையோ கொள்ளையோ கொள்ளடிக்கணும். ஏன் மண்ணை கொள்ளடிச்சானுங்க, மலையை கொள்ளடிச்சானுங்க, கிரனைட்டை கொள்ளடிச்சானுங்க, தாது மண்ணில் கொள்ளடிச்சானுங்க. இப்ப அதுக்கு மேல ஒரு படி கிட்னியை கொள்ளடிக்கிறானுங்க. இங்கதான் இந்த நாமக்கல் திருச்செங்கோடு பகுதியெல்லாம் பாவம் அங்க நெசவு பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த ஃபேக்டரியில வேலை செய்யறாங்க தொழிலாளர். அவங்களை கூட்டும் போய் உனக்கு 2 லட்சம் கொடுக்குறேன், 4 லட்சம் கொடுக்குறேன், உன் கிட்னி ஒண்ணு கொடு. அதை கண்டுபிடிச்சு யாருன்னு கண்டுபிடிச்சாங்க. யாருன்னா திமுக சார்ந்தவர்கள் தான். அதுக்கு பிறகு சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை ஒரு தீர்ப்பு வழங்குகிறது. என்ன தீர்ப்பு? தென்மண்டல புலன் விசாரணை காவல்துறை இந்த வழக்கை எடுத்து நடத்தணும்னு. யாரு? உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு. ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ் மதுரை பிரான்ச் என்னன்னு, தென்மண்டல புலன் விசாரணை காவல்துறை இது விசாரணை பண்ணுங்க. இதுக்கு திமுக அரசு எங்க போயிருக்காங்க? உச்ச நீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு. மானங்கட்ட அரசியா நீங்களா? மானங்கட்டவங்களா நீங்களாம்? உனக்கு உண்மையிலே யாரு தப்பு பண்ணிருக்கிறா, யாரு குற்றம் பண்ணிருக்கிறா, அவங்கள புடிச்சு தண்டனை கொடுக்கணும். ஆனா நீ என்ன பண்ற? காப்பாத்துறதுக்கு செஞ்சவனை காப்பாத்துறது நீ எங்க போற? உச்ச நீதிமன்றம் மேல்முறையீடு பண்ற நீ. இதுதான் திமுக ஆட்சியினுடைய லட்சணம். மானங்கட்ட ஆட்சி, அதெல்லாம் கேடு கட்ட ஆட்சி.